நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். குடியரசு தினத்தில் காவலர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்த சுதந்திர போராட்ட தியாகியின் மகள். 76வது குடியரசு தினமானது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக திருவொற்றியூர் பகுதிக்குட்பட்ட H8 காவல் நிலையத்தில் உதயம் மக்கள் சேவை மையம் நிறுவனரும் சுதந்திர போராட்ட தியாகி திலக் சாஸ்திரியின் மகள் திருமதி லக்ஷ்மி ராஜாராம் என்பவர் சட்டம் ஒழுங்கு காவலர்களை கௌரவிக்கும் விதமாக பதக்கம் அணிவித்து நினைவு கேடயம் சான்றிதழ் வழங்கினார். இதில் திருவொற்றியூர் சரக உதவி ஆணையாளர் இளங்கோவன், ஆய்வாளர் ரஜினீஷ், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து காவலர்களையும் கௌரவித்தனர். அப்போது உதவி ஆணையாளர் இளங்கோவன் கூறுகையில், இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் லக்ஷ்மி ராஜாராம் அவர்கள் காவல்துறையில் பணிபுரியும் எங்களுக்கு கௌரவிப்பது வழக்கம் எனவும், இந்த விருது நாங்கள் வாங்குவது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் வாங்குவது போல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும், இதுபோன்று எங்களுக்கு பதக்கம், கேடயம், சான்றிதழ் வழங்கிய லக்ஷ்மி ராஜாராம் அம்மையாருக்கு தங்கள் காவலர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உதயம் மக்கள் சேவை மையத்தின் சார்ந்தவர்கள் எம் தேவி, வி ரம்யா பிரியதர்ஷினி, அந்தோணி அருளப்பா, அசோக் குமார், இஸ்மாயில், கிறிஸ்டோபர், ஜே ரவி உள்ளிட்டோர் விருது பெற்றனர்.